நீங்கள் ஒரு மாறுதலை தேடி வந்திருக்கலாம். என் வாழ்க்கை இதே நிலைமையில போகிறது, எத்தனை நாட்கள் இதே நிலை நீடிக்கும், எவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனை, எவ்வளவு நாட்கள் இந்த கண்ணீரின் பாதை, எவ்வளவு நாட்கள் இந்த வேதனை, எவ்வளவு நாட்கள் துக்கம். வெளிப்பிரகாரமாக நான் உடையை உடுத்தி நல்ல அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனா உள்ள வேதனை துக்கம். எப்பொழுது என் வாழ்க்கை மாறும், எப்பொழுது இந்த மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மாறுதலை கொடுக்கும் கர்த்தர். இன்றைக்கு செய்தி, மாறுதலை கொடுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுப்பார், மாறுதலை கட்டாயம் கொடுப்பார். எனக்கு அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் சரித்திரம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இங்கே ஒரு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான், எனக்கு மாறுதல் எப்போ வரும், எனக்கு மாறுதல் எப்போ வரும், எனக்கு மாறுதல் எப்போ வரும். யார் இந்த மனிதன்? இவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். கர்த்தர் மாத்திரமல்ல, சாத்தானும் சாட்சி கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு சாத்தான் சாட்சி கொடுக்கிறது மிக கடினம், முடியவே முடியாது. ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 12:10 சொல்லுகிறது, அவன் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நின்று கொண்டு சகோதரர்களை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். நம்மளையும் பார்த்து நம்முடைய குறித்தும் குற்றம் சாட்டுவான். ஏன்னா பூமியில பிறந்த அத்தனை பேர் நம் பாவம் அல்லவா, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்றைக்கு இருக்கிறோம் அல்லவா. அவன் போய் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அப்படியாப்பட்டவனே யோபை குறித்து அவனால குற்றம் சாட்ட முடியல. அப்படியாப்பட்ட ஒரு நீதிமான் ஒரே நாளில எல்லாவற்றையும் இழந்து போய்விடுகிறார். பிள்ளைகள் மரித்து போய்விடுகிறார்கள், சொத்து இருக்கிற சுதந்திரங்கள் அத்தனையும் அற்று போய் உடம்பு தலை முதல் கொண்டு பாதம் வரை பருக்களால் நிறைக்கப்பட்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு தேவனை துதிக்கிறான். துதித்து அவன், வேதம் சொல்லுகிறது, அவனுடைய காலங்கள் அப்படியே போகிறது. போகிற காலத்திலே யோபு 6 நாள்ல சொல்லுகிறான், சர்வ வல்லருடைய அம்புகள் என்னை தைக்கிறது. அவ்வளவு வேதனை, அவன் சரீரத்துல அவ்வளவு பாடுகள் படுகிறான். யோபு 19:13-20 வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலை பரிதாப நிலை. எல்லாரும் அவனை மறந்து விடுகிறார்கள், சிநேகிதர் மறந்து விடுகிறார்கள், உற்றார் உறவினர்கள் மறந்து விடுகிறார்கள், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் மறந்து விடுகிறார்கள். மனைவிக்கு இவனுடைய மூச்சு வேறுபட்டு இருக்கிறது. பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், அத்தனை பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரித்து போய்விட்டார்கள். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் தோல் மாத்திரமே மீதி இருக்கிறது, இந்த உதடை மூடுகிறது. அவ்வளவு வேதனை, மாறுதலுக்காக ஏங்குகிறான். அது மாத்திரமல்ல, 23ஆம் அதிகாரம் யோபுலே வாசிக்கும் பொழுது அதிலே 4, 5, 6 பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், 8, 9, 10 வசனத்திலே தேவனே தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், அவரை நோக்கி கெஞ்சுகிறான். நான் முன்னாக போனாலும் அவரை காணேன், நான் பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது பக்கத்தில் அவர் கிரியை செய்கிறார், அவரை காண முடியவில்லை. வலது பக்கத்தில் அவர் கிரியை செய்கிறார், அவரை காண முடியல. நான் எங்கே கண்டு அவரை சந்திக்கலாம் என்றால் நலமாயிருக்கும், யாராவது சொல்லுங்க. அப்படியாய் கதறுகிறான். கடைசியாக 30ஆம் அதிகாரம் 13, 14, 15, 14 சொல்லுகிறான், என் ஜெபம் கேட்கப்படாமல், நான் கூப்பிடுகிறது அவருக்கு கேட்கப்படாமல் இருக்கிறது. இப்படியாப்பட்டவன் இப்பொழுது அவன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகினவன் தான். முடியல, மாறுதலை கேட்கிறான். எனக்கு எப்போ மாறுதல் வரும்? என் வாழ்க்கையில இப்படியே தான் முடியுமா? இதே சூழ்நிலையில தான் போய் முடியுமா? இந்த நிலைமையிலே நான் இதே தூசியிலே சாம்பலிலே கடந்தே சாவேனா? இதுதானா? மாறுதலுக்காக கேட்கிறான். இன்றைக்கும் அதே எண்ணங்களோட, அதே பாரத்தோட, பல பிரச்சனையில சிக்கிக்கொண்டு நீங்கள் வந்து இருக்கலாம். என்றைக்கு எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும்? கர்த்தர் உங்களுக்கு மாறுதலை கொடுப்பார். மாறுதலை கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் தான் இந்த பூமியில உண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே மாறுதலை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஏன் இப்படியாக ஒரு உடைக்கப்பட்ட நிலையில இவனை நடத்துறார்? ஏன் பல தர விதத்துல இவன் உத்தமன் தானே, சன்மார்க்கன் தானே, தேவனுக்கு பயப்படுறவன் தானே, பொல்லாப்புக்கு விலகுறவன் தானே,
நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் நடக்க போறது காரணம் இல்லாமல் உடைக்கப்படுகிறோம் அல்லவா? காரணமே இல்லாம உடைக்கப்படுகிறோம் இல்ல. உடைக்கப்படுகிற அனுபவம் என்றால் என்ன? என்ன அந்த அனுபவம்? யாருமே உதவிக்கு இல்லாத தனித்து விடப்படுகிறது, உடைக்கப்பட்ட நிலை. எல்லாராலும் மறக்கப்படுகிறது, உடைக்கப்பட்ட நிலை. ஒரு ஒலிவ மரத்திலிருந்து அந்த ஒலிவ பழங்களை எடுத்து எண்ணெயை எடுக்கும் பொழுது அந்த செக்கை போட்டு அப்படியே அதை புளிந்து எடுப்பாங்க பாருங்க. அப்படியாப்பட்ட நெருக்கம் பல வேளையில நமக்கு வருது பாருங்க. நாம் உத்தமமாய் நடந்தாலும் சரி, தேவனை தேடும் போதும் சரி, அப்படியாப்பட்ட உடைக்கப்பட்ட நிலையில தேவன் அனுமதிக்கிறார் பாருங்க. அதான் உடைக்கப்பட்ட நிலைமை. நாம் நன்மை செய்கிறோம் மற்றவர்களுக்கு, ஆனால் நம்மிடத்தில் நன்மையை பெற்றால் அதை மறந்து போவார்கள். அது உடைக்கப்பட்ட நிலை. நம் நன்மை செய்து ஆனால் அவர்கள் தீமையாக நமக்கு விரோதமாய் பேசுவார்கள், அது உடைக்கப்பட்ட நிலை. நாம் நன்மை செய்தாலும் அவர்கள் நமக்கு தீமையை செய்து நிந்திப்பார்கள், அதுவும் உடைக்கப்பட்ட நிலை. நாம் ஜெபிப்போம், ஜெபத்துக்கு பதிலே வராது. யோபு சொல்லுகிறான், என் ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 31:12 சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன், உடைந்து போனேன். என் ஜெபம் என் மடியில திரும்ப வந்தது, பதிலே வரல. ஏன் கர்த்தர் இப்படியாய் உடைக்கிறார்? ஏன் உடைக்கிறார்? இவ்வளவு பாடுக்குள்ள, இவ்வளவு நெருக்கத்துக்குள்ள நாம் பல வேலையில கடந்து போறோம் அல்லவா? நாம் தொடுகிறதெல்லாம் தோல்வியில முடிகிறது. ஒரு சில வேலைகள்ல எதிலையும் வாய்ப்பு இல்லை. ஒரே போராட்டம். ஏன் உடைக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியம் இருக்கு அவர் உடைக்கிறது இருக்கு. நம்மை நிரந்தரமா உடைந்து போக இல்லை, அழகாய் நம்ம கட்டி எழுப்பதான் அவர் உடைக்கிறது. 3 காரியம் எதற்கு தெரியுமா? அதை உடைக்கிறது என்றால் நம்மை நற்கந்தமாய் மாற்ற. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்த தைலத்தை உடைத்தார். உடைத்த மாத்திரத்துல என்ன நடந்தது என்றால், அந்த தைலத்தினுடைய வாசம், நற்கந்தம் அந்த வீடு முழுவதும் நிரப்பினதாம். ஏன் இப்படியாப்பட்ட உடைக்கப்பட்ட பாதை? ஏன் கைவிடப்பட்ட நிலை? ஏன் எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் வராத சூழ்நிலை? எதற்காக தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார் என்றால், என் பிள்ளை நற்கந்தமாய் மாற வேண்டும், என்னை நம்பி வந்த பிள்ளை நற்கந்தமாய் மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அது மாத்திரம்தான். இந்த நற்கந்தமாய் மாற்ற, நறுமணமாய் வீச, நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்க, அதுக்காக அவர் உடைக்கிறார். பாருங்க, யோசேப்பு என்று ஒரு தேவ மனிதன் நாம் பார்க்க முடியும். தேவன் அவனை அவ்வளவாக உடைக்கிறார். ஏன் என்றால், முதல் காரணம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இன்னும் அதிகமாக தான் உடைக்கிறார். அபிஷேகம் இன்னும் அதிகமாக. யோசேப்பை பாருங்கள், அவனை பகைத்தார்கள், காரணம் இல்லாமல் பகைத்தார்கள். அவன் நன்மையை தான் செய்ய போனான், ஆனாலும் பகைத்தாங்க. ஏன் பகைத்தாங்க? அவன் மேல இருந்த அபிஷேகம். அவன் மேல ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்தின் மேல அவளுக்கு ஒரு கண்ணு, பலவர்ண வஸ்திரம் இருக்கு, அந்த அபிஷேகத்தின் மேல கண்ணு. இன்றைக்கும் சாத்தான் எதன் மேல கண்ணு வைக்கிறான்? உங்க மேல இருக்கிற அபிஷேகம். உங்க மேல ஒரு வேலி போட்டிருக்கிறார் அல்லவா, ரத்தத்தை போட்டு மூடி வைத்திருக்கிறார் அல்லவா, அதற்கு அவன் போராடுகிறான். எப்படியாவது பாருங்க, யோசேப்பு மேல அபிஷேகம் இன்னும் அதிகமாக அவன் உடைக்கப்படாம இருந்தா அந்த அபிஷேகம் அதிகமாக மாறி இருக்காது. ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இந்த விஷன்ஸ், தரிசனத்தையும் சொப்பனங்களையும் விவரிக்கிறது. அவன் தன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது 2 சொப்பனத்தை காண்கிறான். 2 சொப்பனத்துக்கும் அர்த்தத்தை அவனால சொல்ல முடியல, அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லை. இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் உடைத்த பிறகு அவனை அவ்வளவா உடைத்து குழியில போடப்பட்டு, குழியில கத்துகிறான். உடைக்கப்பட்டு திரும்ப போத்திபார் வீட்டிலே போடப்பட்டு, காரணம் இல்லாமல் பலி, காரணம் நன்மையை செய்தோம் பலிகள், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு அவன் பலி சுமத்தப்பட்டது. உடைக்கப்பட்டு கைதியாக ஒரு சிறைச்சாலையில இருக்கிறான். இப்பொழுது பான பாத்திரக்காரரும் அந்த பட்லர் அண்ட் பேக்கர் அவங்க 2 பேரு ஒரு சொப்பனத்தை கண்கிறார்கள். கூப்பிட்டு அர்த்தத்தை சொல்லுகிறான். இப்பொழுது ராஜா கூப்பிடுகிறான், அவனுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். அவன் மாத்திரம் உடைக்கப்படாம இருந்திருந்தான தகப்பன் வீட்டிலே இந்த அபிஷேகம் அதிகமாய் போயிருக்காது. பிரியமானவர்களே, சோர்ந்து போகவே போகாதீங்க. நீங்க உடைக்கப்படுகிறது, உங்க ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் எல்லாரும் நிந்திருக்கிறார்களா, அவமானப்படுத்தப்படுகிறீர்களா, பதில் வரவில்லையா, உங்க அபிஷேகம் அதிகமாகிக்கொண்டே போகிறது. அதிகமாக மாத்திரமே அவர் உடைக்கிறார். 2வது ஏன் உடைக்கிறார் தெரியுமா? தரிசனம் நிறைவேற. அவனுக்கு மாத்திரம் அவன் தரிசனம் நிறைவேறா இல்லாத அவன் தகப்பன் வீட்டிலே இருப்பானே, ஆனால்
அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய தரிசனம் நிறைவேறி இருக்காது. அவன் எவ்வளவு பெரிய ஆளாய் மாற வேண்டும் தேவன் தரிசனம் வைத்து இருந்தான். அவன் தகப்பனாகிய யாக்கோபே அவனை தேடி வர வேண்டும். தேவனை முகமுகமாய் சந்தித்த யாக்கோபே சரி யோசேப்பை தேடி தேசத்திற்கு போக வேண்டும் என்ற காரணத்தினால தேவன் அவனுக்கு கொண்ட தரிசனத்தை அதை நிறைவேற்றுவதற்காக உடைக்கிறார். இன்றைக்கும் உடைந்த போன நிலையில இருக்கிறீங்களோ, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தரிசனமும் நிறைவேற மாத்திரமே கர்த்தர் உடைக்கிறாரே தவிர நீங்கள் அப்படியே உடைந்து போக அல்ல. ஊன்ற கட்டப்பட்ட அழகிய மாளிகையாக ஒரு நாள் கட்டப்பட்டு வருவீர்கள். கர்த்தர் நிச்சயம் செய்வார். மூன்றாவது அவர் உடைக்கிறது தாழ்மை நமக்கு வர அவன் சொல்லுகிறான் பாருங்க. அவன் ராஜா கூப்பிடும் பொழுது, ஏன் இந்த சொப்பனத்தை நீ நான் அல்ல தேவனே. நம்மை உடைக்கிறது கடைசியாக ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபையை அளித்து கொண்டே இருப்பார். அவர் கிருபை இருந்தா அவர் பிரசனம் நம்மோடு இருக்கும். அவர் பிரசனம் இருந்து அந்த உலகத்துல செய்யக்கூடாது ஒன்றும் கிடையாது. நம்மை விட்டு நமக்கு எதிராக எந்த சக்தியை எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய பிரசனம் இருக்குன்னு நாம் விசேஷித்தவர்கள். அவர் பிரசனம் நமக்கு பூரணத்தை தருகிறது. பிரியமானவர்களே, அந்த தாழ்மையை வர அவன் சொல்லுகிறான், நான் அல்ல. அவன் வீட்டிலே இருக்கும் பொழுது வேகமாக துடிப்பாக இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான். ஆனால் பின்பதாக பாருங்க, அவன் வாழ்க்கையில அவ்வளவு தாழ்மை. அதனாலதான் கர்த்தர் உடைக்கிறார். இங்க யோபு பாருங்க, உடைத்து போடுகிறார். அவன் கேட்கிறான், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையில கர்த்தர் உடைக்கிற காரணம் இதுதான். அதிலிருந்து மாறுதலை கட்டாயம் கொடுப்பார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 3 விதமான கர்த்தர் மாறுதலை கொடுக்க நான் சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் பாருங்க, சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றி விடுவார். அவர் காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலையும் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். நாம் பார்க்கிற இந்த உலக காரியங்களுடைய மேன்மை அல்ல, அதை காட்டிலும் மேலானது தான் நம் தேவன் நமக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் அற்பமான காரியம். இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றும் இல்லை, அற்பமானது. உங்க தேவைகளா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பாரங்களா இருக்கலாம், சுகங்களா இருக்கலாம், எல்லாம் எளிதாக அவர் கொடுக்க முடியும், மாற்ற முடியும். அதை விட முக்கியமான 3 காரியத்தை இன்றைக்கு அவர் மாற்ற போகிறார். எதை மாற்றுகிறார்? முதலாவது, அவர் மாறுதலை கொடுக்குவது எதுலன்னா, he is going to change the character. அவர் நம்முடைய குணத்தை மாற்றுவார். இரண்டாவது, அவர் எதை மாற்றுவார்? எதை மாறுதலை கொண்டு வர போகிறார்? your identity, உன்னுடைய அடையாளத்தை மாற்ற போகிறார். முதல்ல he is going to change your character, உங்களுடைய குணத்தை மாற்ற போகிறார். இரண்டாவது, ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளத்தை மாற்ற போகிறார். மூன்றாவது, உங்களுடைய ஸ்டேட்டஸ், நிலைமையை மாற்ற போகிறார். ஓ ஜீசஸ், நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவன் முதலாவது எதை மாற்ற விரும்புகிறார்னா, நம்முடைய கேரக்டர், குணத்தை மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று மாத்திரம் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறந்தது பாவத்திலே கற்பந்தரிக்கப்படுகிறான். என்றைக்கு அவன் ஏதேன் தோட்டத்திலே விழுந்து போனானோ அன்று முதல் ஒவ்வொரு பிள்ளையும் பாவத்திலே பிறக்குகிறது. பிறந்த பிள்ளை அந்த எடுத்த டெஸ்ட்ல சொல்லப்படும் 9 to 10 மாதத்திற்குள்ளாக அது கொஞ்சமாக உலகத்தை கிரகித்து கொள்ள ஆரம்பிக்கும். பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? சுற்று காரியங்கள் எப்படி நடக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, படிக்கிறது, இப்படி கொஞ்சமா கற்றுக்கடுத்து தான் அதற்கு அறிவு வருகிறது, பொல்லாத குணங்கள் வருகிறது, குணங்களிலே மாற்றம் வருகிறது. பெற்றோர்கள் எல்லாம் இந்த ஒரு காரியம், இது ஒரு பொதுவாக, அதாவது பிள்ளை கற்பத்திலே பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டு வளர அநேக பாவங்கள் அதை பிடித்துக் கொள்கிறது. இன்னொரு காரியம் இருக்கு, அப்படியே பிளட் லைன்ல இருந்தே வருகிற பாவம், வம்சமாக தகப்பன்களிலிருந்து. ஏன்னா வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு இருந்த அதே பொய் சொல்லுகிற குணம் ஈசாக்குக்கு வருகிறது. ஈசாக்குக்கு வந்தது யாக்கோபுக்கு வருகிறது. நம்முடைய முற்பிதாக்களே விடாதது இன்றைக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் யார வேணா இருக்கலாம், பிளட் லைன்ல உள்ள அப்படியே அந்த சுபாவம், அந்த குணங்கள் என்று சொல்லும் பொழுது, கேரக்டர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சுபாவம். ஆனால் தேவன் நம்முடைய சுபாவத்தை எப்படியாய் மாற்ற விரும்புகிறார்? நாம் எப்படி இருந்தாலும், எவ்வளவு கேவலமாக பாவத்துல இருந்தாலும், எந்த சுபாவத்தினுடையவர்களாய் இருந்தாலும்,
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மாற்றி அதை எப்படி மாற்றுகிறார்? ஆவியின் 9 கனிகள் நம்முடையிலிருந்து புறப்பட செய்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இத்தனையும் நம்மளிருந்து புறப்பட செய்கிறார். அது மாத்திரமா, ஒரு மனுஷனுடைய சிந்தைய இருதயத்தை ஆக்கிரமித்த பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர பாவம் அவனை பிடித்துக் கொள்கிறது அல்லவா? அதையெல்லாம் உடைத்து அவன் சிந்தையிலே இந்த கனிகள் வெளிவர செய்கிறார். இருதயத்தில் இந்த கனிகள் வெளியே வர செய்கிறார். கண்களிலிருந்து இந்த கனிகள் புறப்பட செய்கிறார். நாவிலிருந்து இந்த கனிகளை புறப்பட செய்கிறார். கையின் செய்கைகள் கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கு. அவன் கால்களின் கிரியைகள் ஆவியின் 9 கனிகளாக நிரப்பப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யார் கொடுக்க முடியும்? யார் ஒருவருடைய குணத்தை மாற்ற முடியும்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகத்துல யாராலையும் மாற்ற முடியாது. நானா என் குணத்தை மாற்றிக்கொள்ள சொல்ல ஒருவராலே முடியாது. தன்னைத்தான் பாவமாறு என்று சுத்திகரித்துக் கொள்பவன் யார்? யாருமே கிடையாது. மாற்ற முடியாது. அப்படி மாற்றுகிறேன் என்று சொல்லுகிற மாய்மாலத்தை தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொள்வார்கள். பாருங்க, விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், விக்கிரகத்திற்கு பூஜாரிகளாக, ஆசாரி, அந்த சாமிகளாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு நாள் அந்த அந்தரங்க வாழ்க்கை வெளிக்கு வருகிறது. கேவலமான காரியங்கள் வருகிறது. ஆனால் இயேசுவினால் தொடப்பட்ட பிள்ளையினுடைய வாழ்க்கை இருதயத்திலே அவர் வந்து வாசம் பண்ணும் பொழுது அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை, ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தம். அவன் தேவனோட சஞ்சரிக்கிறான். யார் ஒருவன் தேவனோட சஞ்சரிக்க முடியும்? அவர் குணத்தை மாற்றி அவர் உள்ளத்துல இருந்தால் மாத்திரமே தேவனோடு சஞ்சரிக்க முடியும். இது உலகத்தன் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். அவர்கள் தங்களை ஒரு வேடமிட்டுக் கொள்வார்களே தவிர, நாங்கள் இப்படியெல்லாம் இல்லை என்று சொல்ல ஒருத்தராலும் முடியாது. குணத்தை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் இருதயத்திலே வாசம் பண்ணினால் மாத்திரமே ஆவியின் 9 கனிகள் நம்மளிருந்து புறப்பட்டு வரும். அந்தரங்கமானாலும் சரி, வீட்டிலே சாட்சி, வெளியிலே சாட்சி, ஜீவசுடர் ஒளி யாரால பிரகாசிக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக அதே குணத்தை உங்களுக்கு இன்றைக்கு அவர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? பல காரியங்கள், 2 விதமாக காரியங்கள் இருக்கு. ரட்சிக்கப்படுறது முன்பதாக இந்த குணங்கள், அதாவது மாம்சத்தின் கிரியைகள் 17 இருக்கிறது. கலாத்தியர் 5:17-21 நீங்க வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படியாக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். தேவன் ஒரு மாறுதலை கொடுக்க இருதயத்தில் இருக்கிறார். ஒரு சில எப்படி இருக்க முடியும் என்றால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றோம், இந்த குணங்கள் அப்படியே விடாம பிடித்து கொண்டு வரும். அதை தான் தேவன் இந்த கேரக்டரை மாற்றுவார். அதற்கு முதலாவதாக ஒரு மனிதனை, தேவ மனிதனை நாம் பார்ப்போம். இதை எப்படி நல்ல கவனியுங்க. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இவனுடைய குணத்தை, இவனுடைய கேரக்டரை அவர் எப்படி மாற்றினார் என்று ஒரு 4 இடங்களை ஒப்பிட்டு உங்களுக்கு ஆவியான ஒரு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் இதை நான் முதல் குறிப்பிலே நான் இருக்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10-11 வாசிங்க யாராவது. புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமத்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களின் ஒன்றை எடுத்து தம் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். Praise the Lord. Glory to God. இங்க பாருங்க பிரியமானவர்களே, முதலாவது அவர் எதை மாற்றுகிறார்? மாறுதலை கொடுக்கிறார், குணத்திலே கொடுக்கிறார். அதுல கொடுத்தால் போதும், எல்லாம் நமக்கு தன்னால நடக்கும். அந்த குணத்திலே இங்க மனிதன் யாக்கோபை பார்க்கிறோம். இந்த குணம் பரப்பிலிருந்து வருகிறது என்று சொன்னேன். நாள் ஆக அது இன்னும் அதிகமாகிறது சொன்னேன். இந்த யாக்கோபு என்ற பெயரின் பொருள் ஏமாற்றுபவன். இவனுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, இவன் போக போக பிரயாணப்பட இந்த குணம் அவனை ஒட்டி கொள்கிறது, அப்படியே வருகிறது. முற்பிதாக்களாக இருந்தாலும் இவன் யாராகவே இருக்கிறான். இந்த குணம் ஏமாற்றுகிறவனாகவே இருக்கிறான். பரிசுத்தவானுடைய வீட்டில இருக்கிறான், ஆனாலும் ஏமாற்று குணம் அவனை தொத்திக் கொள்கிறது. அதோடு இல்ல, இது ஒன்றன் பின் ஒன்றாக இவன் பிறப்பிலே இவனுக்கு பேர் வைத்தது யாக்கோபு, ஏமாற்று. இது என்ன பண்ணுது? வளர வளர பொய் அவனுக்குள் வருகிறது, தந்திரம் வருகிறது, வஞ்சனை வருகிறதுனா வசனங்கள் எடுக்க நேரம் இல்லை, ஒவ்வொன்றாய் அவனுக்குள் வருகிறது. பாருங்க, ஒரு சாத்தானுக்கு இடம் கொடுத்த அத்தனையும் கொண்டு வந்து விடுகிற பிசாசு. ஏமாற்றுபவனா இருந்தவன் மாத்திரமே நாள் ஆக ஆக பொய்யை சொல்லுகிறான். தந்திரம் இருந்தால் பிசாசு இருப்பான். ஏன்னா ஆதியிலே அவன் தந்திரமாய் நுழைந்தான். அந்த தந்திரம், வஞ்சனை, இது கோபமாய் மாறி, கோபம் போய் மூர்க்க குணங்கள் வந்து
யாக்கோபை பெறுகிறது. இப்போ கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபை உருவாக்குகிற கர்த்தர், நம்ம எல்லாம் உருவாக்குகிறவர், நம்முடைய குணத்தை மாற்றுபவர், நாம் எல்லா பாவத்தில் இருந்தா அவர் மாற்றுகிறவர், அவருடைய சாயல் கோப்பாய் நம்மை மாற்றுகிறவர், பூரணத்துக்கு நேராக மாற்றுகிறவர். அவர் விடவே இல்லை. யாக்கோபை தொட வேண்டும் என்று சித்தம் கொண்டார். இப்பொழுது இவனை தொட வேண்டும் என்பதற்காக முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறார். இவனை பெத்தேலுக்கு கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, நான் 4 இடங்களை ஒப்பிட்டு இந்த குணத்தை எப்படி மாற்றுகிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். பெத்தேலுக்கு கொண்டு வருகிறார். பெத்தேலுக்கு எப்படி கொண்டு வருகிறார்? தனிமையாய் கொண்டு வருகிறார். தனித்து விடப்பட்டவனாய் இப்ப நிற்கிறான். தனித்து விட, தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறீர்களா? தனித்த நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தரை மாத்திரம் பார்த்து இருங்க. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் மேல உங்க கண்ணு போகவே வேண்டாம். அவரை மாத்திரம் பாருங்க. உங்களுக்கு எல்லாரும் இருப்பாங்க, சொந்தங்கள் இருக்கும், பந்தங்கள் இருக்கும், வீட்டுல இருப்பாங்க. அப்படி இருந்தும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீர்களோ, கர்த்தரை மாத்திரம் பார்த்திருங்க. அவர் ஒரு நாளும் தனியை விட மாட்டார். இந்த யாக்கோபு தனித்து விடப்பட்டு வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறார். அவ்வளோ அருமையான தேவன். ஆகாரை பார்க்கும் பொழுது பாருங்க, வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறார். ஏறத்தாழ ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்பதாக நான் துபாய் தேசத்தில் வேலைக்காக சென்றிருக்கும் பொழுது, நான் போய் ஒரு 4 நாள் ஆன பொழுது, ஒரு 4வது நாள் நினைக்கிறேன், 4வது நாள் வேலை அதிகமாக இருந்த மறுநாள் வந்து ஒரு கிளையண்ட்டை இன்கார்பரேட், அவங்க கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக ஷார்ஜாக்கு கொண்டு போக வேண்டும். அதற்காக வேலைகளை எல்லாம் செய்து முடித்ததில் நேரம் ஆகிவிட்டது. நான் கவனம் இல்லை, அந்த நேரம் ஆகிடுது. நேரமான உடனே நான் திரும்ப இடத்திற்கு வர வேண்டும். சிலிகான் வேலி, நான் இருந்த அந்த முதல் போய் கொஞ்ச நாள் இருந்த இடம் சிலிகான் வேலி. எனக்கு போன புதுசில் தெரியலை அவ்வளோவா. ஒரு பஸ்ஸில் கேட்டேன் எந்த பஸ்ஸு போகணும்னு. நேரம் ஆகிவிட்டது. ஏறிட்டேன். ஏறி உடனே அந்த இடம் கொஞ்சம் வனாந்திரமான பகுதி, வனாந்திரமாக இருக்கும். பஸ்ஸில் நல்ல லைட்டு. அதனால் எனக்கு கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டேன், இது என்ன ஸ்டாப், இதுதான் சிலிகான் வேலியான்னு நான் கேட்டேன். ஆமான்ட்டான், எனக்கு தெரியல. இறங்கி பஸ் போன உடனே சுற்றி பார்க்குறேன், கார் அவ்வளோ இருட்டு, பாலைவனம்ல அந்த இடம். இன்னும் சிலிகான் வேலி இன்னும் பாலைவனமாக இருக்கும். அங்கே தான் பில்டிங்ஸ் இருக்கும். அப்போது தூரத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய பாலம் போகிறது, வண்டி போகுது, 4 வழியாக பிரியுது. எப்படி போகிறது வீட்டுக்கு தெரியல. உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஆகிட்டு. நான் அவர் கேட்டால் எங்கே இருக்கிறேன், எந்த இடத்துல இறங்கணும்னு எனக்கு தெரியல, எந்த இடத்துல தெரியல. கேட்டேன், சிலிகான் வேலியா? ஆமாம் இறங்கிட்டான். பார்த்தா அவர் சொன்ன அடையாளம் ஒன்றுமே இல்லை. நடக்கிறேன், எந்த வழியில் நடக்கிறேன்னே எனக்கு தெரியல. ரொம்ப வேதனை. ஏசப்பா கேட்டுகிட்டே இருந்தது, ஏசப்பா என்ன இது, எனக்கு வழியே தெரியலையே. போகிறேன் அப்படியே பாதை போகுது. எனக்கு தென்பட்ட மாதிரி எதுவும் தெரியல. முழங்காலில் ரொம்ப அழுதுட்டேன். ஏசப்பா எனக்கு வழியே தெரியலையே, இந்த பாலைவனம் அப்படியே பாலைவனமாக இருக்குது, வழியே தெரியலையப்பான்ட்டு ரொம்ப. ஆனால் போக சரியான பாதையில் தான் அவர் நடத்தி வந்திருக்கிறார். அப்போது தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்தில் என்னுடைய ஃபோன் ஆஃப் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில். அப்புறம் இவ்வளோ டெக்னாலஜி 11 வருஷம் முன்னாடி அதிகமாகி வந்து விட்டது. அவ்வளோ டெக்னாலஜி உள்ள காலத்தில் இவ்வளோ ஒரு பாலைவனத்தில் கடினமே என்றால், ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஸ்திரீ, ஒரு ஏறத்தாழ 15-16 வயது இருக்கும் இஸ்மவேலுக்கு, அவனை கையில் கூட்டிக் கொண்டு ஒரு வனாந்திரத்திலே பேர்சபாலை அலைந்து திரிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க, எப்படி இருந்திருக்கும். தனித்து விடப்பட்டு விடுகிறான். அந்த பாலைவனம் சூடு. இப்போயும் துபாயில் போனால் 51-52 டிகிரி வெயில் அடிக்கும். ஒரு பாலைவனத்தில் எவ்வளோ வெயில் அடிக்கும் பாருங்க. கொடிய நயவஞ்சகர்கள் இருப்பார்கள், கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள், விஷம் நிறைந்த பாம்புகள் இருக்கும். அதில் எவ்வளோ நேரம் அவள் அலைந்து திரிந்தால் தெரியல. பட் வேதம் நமக்கு சொல்லலை. அவள் அலைந்து திரிந்தால் சொல்லப்படுகிறது. ஒரே துருத்தி தண்ணீர் மாத்திரம்தான். யோசித்து பாருங்க, அந்த துருத்தி தண்ணீர் இருந்திருக்கும். அவ்வளோ எளிதாக அதை காலி செய்திருக்க மாட்டாங்க, அவ்வளோ எளிதாக குடிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு இவ்வளோதான் இருக்குன்னு தெரிஞ்சா ஜாக்கிரதையாக பயன்படுத்துவோம்ல. பிள்ளை நடக்க பாலைவனத்தில் ஒன்றுமே தெரியாதுல்ல. நடந்து இருப்பா, என்ன தெரியும், பிள்ளை தண்ணி கேட்டிருப்பான், கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கு, குடிக்க கொடுத்து அந்த கொஞ்சமாக பயன்படுத்தி வந்திருப்பாங்க தண்ணியை. ஒரு நாள் ஆச்சா எனக்கு தெரியல, வேதம் சொல்லலை.
எத்தனை மணி நேரங்கள் தெரியல. ஆனா ஒன்று அலைந்து திரிந்து கண்ணீரில் ஏக்கத்தோட கூப்பிட்டு கொண்டே இருந்திருப்பான். ஏன்னா யாரும் இல்லாத இடம், யாருமே இல்லாத இடம். அவ்வளோ கடினமான தண்ணீரும் செலவழிந்து போய்விட்டுருது. தண்ணீரும் செலவழிந்து போயிட்டு வந்து அந்த பிள்ளை அவனுக்கு ஒரு 15 மேல வயதா இருக்கு. ஏன்னா அந்த 86 வயதுல ஆபிரகாமுக்கு பிறக்கிறான். 100 வயது இருக்கும் பொழுது நமக்கு தெரியும். ஆனா ஈசாக்குக்கு எத்தனை வயதுல பால் மரம் தான் தெரியல. அப்படி பார்க்கும்போது குறைஞ்சது இவனுக்கு ஒரு 15 மேல இருக்கும். ஒரு திலகாத்தமான வாலிப பிள்ளை வயது. ஆனா அவனே சுருண்டு விழுந்துட்டான். விழுந்த இடத்துல அப்படியே விழுந்து தாயினால பார்க்க முடியாம போய் அழுது வரலுகிறான். பாருங்க, ஒரு நாளும் மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் கைவிடதான் தெரியும். ஆனா அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கைவிடதான். மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். பிரபுக்களை நம்புவது, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் தெரியல, எனக்கு இந்த ஆட்களை தெரியல, எனக்கு இவர்களை தெரியல, கவலையே படாதீங்க. அவள் அழுதுருப்பா அவரை நோக்கி. அவர் யார் என்றால் பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல், அவனுடைய முகத்தை அவன் முகத்தை அருவருக்காம, அவனை வேண்டாம் தள்ளாமல், அவன் கூப்பிடும் பொழுது இறங்குகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 22, 24 சொல்றான். அவர் பட்டனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ண மாட்டார். யார் வேணாலும் அற்பமா எண்ணுவாங்க. பார்க்கிறவங்க எப்படி வேணா பார்த்து கணக்கிட்டு சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியாது போகிற பாதை. அவர் ஒருவர் மாத்திரமே அந்த உபத்திரவத்துல கூட வந்து அங்கே வந்து நிற்கிறார். அவர் வந்து நின்று அவர் என்ன சொல்றார்? ஆகாரே, பயப்படாது, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். தேவன் எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க பிரியமானவர்களே, நீங்க போற எந்த பாதையில அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பீங்கன்னா நிச்சயம் நிற்பார், வந்து நிற்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் அவைகள் அத்தனை என்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஒன்றல்ல ரெண்டல்ல, வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் தான் இருக்கும் என்று. தாவீது தான் சொல்லினான் அந்த சங்கீதத்தை. அவன் தான் எழுதினான். காடு காடாக, மலை மலையாக, குன்று குன்றாக ஓடி ஒளிந்தவன் சொன்னான். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் வருகிற துன்பங்கள் ஆனாலும் அவர் வந்து நிற்பார். யார் வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் வந்து நிற்பார். ஆகாருக்காக வந்து நின்றார். அவர் பாருங்க, ஆகாரே, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு பிள்ளையை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து இருக்கிறீர்களோ, ஆகாரின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எதை செய்தார் என்றால், ஆகாரே, பிள்ளையை பிடித்துக் கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். தேவ பிள்ளைகளே, ஆகாருக்கு உடன்படிக்கை கிடையாது. ஆகார் எந்த உடன்படிக்கை உட்பட்டவள் அல்ல. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால உடன்படிக்கைக்குள்ளாகி, ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கைக்குள்ளாகி இருக்கிறோம். உங்களை என்னையும் மறப்பாரோ? மறக்கவே மாட்டார். ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்கலாம், தேவ பிள்ளை தோற்றது போல இருக்கலாம். தோல்வியே கிடையாது, தோல்வியே கிடையாது. முடிவிலே உனக்கு ஜெயம், முடிவிலே உனக்கு ஜெயம். யாரும் இல்லாத நிக்கிரதியாக இருக்கலாம், வழியே இல்லாம இருக்கலாம். அவர் அங்க ஊற்றே திறந்து விட்டார். துருத்திய தண்ணீர் தான் கேட்டிருப்பார், ஊற்று திறந்து விட்டார். உங்களுக்கு அதையே செய்வார். யார் என்றால் ஊற்றையே திறந்து தருகிற நல்ல தேவன். ஒரு அழகிய சிபிஎம் பாடல் ஒன்று இருக்கு. என்னன்னா, யுத்தத்திலே தோல்வி போல இருக்கு, முன்னாடியும் தோல்வி, நடுவுலையும் தோல்வி, கடைசியில தோல்வி போல போகிறேன். ஆனாலும் அவர் ஆதரவா என்று கடைசியில என்னை தூக்கி எடுத்து வைப்பார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு. நாம் போகிறது எதுவா இருந்தா இருக்க சரி, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, உலகம் எப்படியா இருந்தாலும் சரி, உலகத்தின் பார்வையிலே துடைத்து போடுகிற குப்பையை போல இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள் நீங்க, தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்கள் நீங்க. அந்த பாடலை ஒரு வரி பாடலாமா? யுத்த காலத்தில் என் சேனை தலைவரம், யுத்தத்தில் யாதுமே தோல்வி வரவிடா. யுத்த காலத்தில் என் சேனை தலைவரம், யுத்தத்தில் யாதுமே தோல்வி வரவிடா. ஆதிடை கடை தோல்வி போ தோன்றுகில், ஆதிடை கடை தோல்வி போ தோன்றுகில், ஆதரவாய் அன்பர் தாங்கி நடத்துவார், ஆதரவாய் அன்பர் தாங்கி நடத்துவார். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமது, நான் அன்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமது,
நான் நண்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். சந்தோஷமே என சந்தோஷமே என ஆனந்தமே பரமானந்தமே இயேசு ஆனந்த கண்ணீர் பொழியும் நேசமது. நான் நண்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். யுத்த களத்திலே தோல்வி போர் தோன்றினா சோர்ந்து போகாதீங்க. ஆட்களை எதிர்பார்க்காதீங்க. யாராவது உதவி செய்ய வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. மனுஷனை நாடாதீங்க. அவரே வருவார், வந்து நிற்பார். அதற்கு மேலாக வந்து ஆகாரே பயப்படாத, அவனை பிடித்து கொண்டு போ. அவன் யாரா இருப்பான்? துஷ்ட மனுஷனா இருப்பான். நீங்க ஆதியாகமம் 14 வாசிக்க முடியும். அந்த பிள்ளையோடே கர்த்தர் இருந்தாராம். எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க. உங்களோட என்னோட இராமல் போவாரா? சோர்ந்து போகாதீங்க. இந்த யாக்கோபை பாருங்க, தனித்து விடப்பட்டு இப்பொழுது இவனுடைய குணத்தை மாற்ற வேண்டும் அல்லவா? மாற்றி இவனை தனியாக கொண்டு வருகிறார். கொண்டு வந்து இவன் கல்லை வைத்து படுக்கிறான். அங்கே வந்து கர்த்தர் நிற்கிறார். நின்று அவனுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நான் உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், நீ பரம்புவாய், நான் உன்னோடு கூட இருப்பேன் எல்லாம் சொன்ன கர்த்தர். நல்லா கவனிங்க, இவனுடைய குணத்தை மாற்றுகிறார். இங்க தேவனை பேசுகிறார். ஆனால் இவன் என்ன எழுதுகிறான்? 16ஆம் வசனம் வாசிங்க. 28-16. யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அறியல சந்தர்ப்பத்தை விட்டு விட்டான். அறியல பாருங்க. தேவன் இவனை சந்திக்கிற இடத்திலே தேவனை அறிய வேண்டிய அறிவில்லாத விட்டு விடுகிறான் பெரிய காரியத்தை. தேவனுடைய பிள்ளைகளை லூக்கா 19ஆம் அதிகாரம் 42-43 அப்படிதான் எருசலேம் தன்னுடைய ரட்சிப்புக்காக வந்தவரை அறியவே இல்லை. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை நீ அறியந்த நலமா இருக்குமே. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்றைக்கும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது, அறிய வேண்டியது இயேசுவை, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டியது. நம்முடைய கண்களும் எண்ணமும் சிந்தையும் எப்பொழுதும் அதுலதான் இருக்கணும். தேவன் நம்மை சந்திக்கிற வேலை எப்பொழுதும் இந்த எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னுடைய வாழ்நாளில ஒரு முறை எப்படியும் சந்திப்பார், வந்து கட்டாயம் சந்திப்பார். அந்த சந்திப்பின் பொழுது நீங்கள் அறியாமல் இருந்து விடக்கூடாது. அங்க பாருங்க, அவன் அறியவில்லை என்று சொல்லுகிறான். நீங்க யோவான் 5:13 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அற்புதம் செய்தவர் இயேசு கிறிஸ்து என்று அறிவு இல்லாமல் போயிடுகிறது. இப்போ ஏன் இவனுக்கு இந்த அறிவு இல்ல? கீழே பாருங்க, இவன் என்ன கேட்கிறான்? 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஐயோ, அந்நியானிய போல கேட்கிறான். ஏன்னா மத்தேயு 6:20-33 சொல்லுகிற அந்நியானிதான் சாப்பாடு வஸ்திரம் இதை கேட்பாரு. தேவன் சொல்லுகிறார். தேவன் கொடுக்காமல் போவாரா? எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நான் உன் கூட இருப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன்னை அதை அவரை அறிய வேண்டிய நேரத்தில் அவர் அறியாதனாலே அவன் விட்டு அவனுக்கு எது போது? அவன் உலக கண்ணில் அவன் இன்னமும் அவன் குணம், அவனுடைய குணம் இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டே இருக்கிறது. தேவன் அறிகிறார், அவருக்கு தெரியும், இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார் அல்லவா? அவர் அவனை விட்டு விடுகிறார். சரி, இவன் கேட்டான், இதையும் கொடுப்போம். இப்போ இதை அறியாமல் விட்டு விடுகிறான். 1 Corinthians 15:19 வாசிக்கிறோம், இம்மைக்கு மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுகிறவர்கள பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று. ஒரு நாளும் இம்மைக்காக, உலக பொருட்களுக்காக, உலகத்தினுடைய ஆஸ்திக்காக தேவனை தேட வேண்டாம். அவர் தருகிற மேலையான ஒரு நம்முடைய குணங்களை, சுபாவங்களை அவரது சாய்வுக்கு அப்பாய் மாற்றுகிறதுல, நாம் அறிகிறதுல, அறிவில வளர்ப்போமே என்றால் மற்ற காரியங்களை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, முதல்ல நல்லா கவனிங்க. பெத்தேலிலே அவன் எதை விடுகிறான்? தேவனை அறிகிற அறிவை விட்டு விடுகிறான். தேவனை அறிந்து கொள்ள அந்த இடத்துல நல்லா கவனிங்க. பெனியல்ல முழுவதும் ஜெபித்தவன் இங்கே பண்ணியிருந்தான். தேவனை தேட வேண்டியதை இங்கே தேடி இருந்தான். அவன் நிலை அங்கே மாற்றப்பட்டிருக்கு, அங்கே இஸ்ரவேலை மாற்றி இருப்பார். ஆனா அவன்
அவர் விடுகிறார். இப்பொழுது இவனை அடுத்தபடியாக இரண்டாவது இவனை கொண்டு வருகிறார் ஒரு இடத்துக்கு. ஏன்னா அவர் பிடித்துட்டார் இவனை. உன்னை கொண்டு நான் கோத்திரங்களை பிதாக்களை பிரிக்க வேண்டும், உன்னை கொண்டு நான் ஆசீர்வதிக்க வேண்டும், யாக்கோபை உன்னை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல பெத்தேலை நான் அவரை அறியாதிருந்தேன் என்று சொல்லி தேவனை விடுகிறார். இப்போ இரண்டாவது அவன் குணத்தை மாற்ற இன்னமும் தேவன் போராடுகிறார். 31வது அதிகாரம் 20-21 வாசிங்க. 31-20-21. யாக்கோபு தான் ஓடி போகிறதை லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். தேவ பிள்ளைக்கு நல்ல கவனிங்க. இரண்டாவது தேவன் அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார், கீலேயாத்து கொண்டு வருகிறார். இப்போ இவன் கீலேயாத்திலே வரும் பொழுது எப்படிப்பட்டவனாக வந்து நிற்கிறான்? முழுவதும் காயப்பட்டவனாக வந்து நிற்கிறான். லாபான் நல்லா ஏமாற்றி விட்டான் அவனை. இவன் எதை விதைத்தானோ அதையே அறுக்க வேண்டிய சூழ்நிலை. இவன் எந்த பொய்யை சொன்னானோ, எந்த தந்திரத்தை பண்ணானோ, எந்த வஞ்சகத்தை பண்ணா அதே அவனுக்கு திரும்ப. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடார். நாம் என்றைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் எதை விதைக்கிறோம் என்று. விதைப்பு ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஒரு காலம் வரும், அது திரும்ப முளைத்து வந்து நிற்கும். அது போகவே பாருங்க. எச்சரிக்கையா இருக்க விதைக்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ இவன் விதைத்ததெல்லாம் பண்ணிட்டான், மிகவும் காயப்பட்டு போய்விட்டான். இவன் 10 முறை இவன் சம்பளத்தை மாற்றி 21 வருஷம் இவனை வேலை வாங்கி இவனுடைய ரத்தத்தை உறிந்து எடுத்து, ராத்திரியில தூக்கம் இல்ல, பகல்ல தூக்கம் இல்ல, களவு போனதெல்லாமே இவன் கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு இவனை கொடுமையா வேலை வாங்கிட்டான். பாருங்க என்ன ஒரு அநியாயம். களவு போனா என்ன பண்ண முடியும், அதையும் இவன் பேர்ல இவன் கணக்குல கேட்டு வாங்கிட்டான். அவ்வளவு ஒடுங்கி போய் இருதயத்துல காயப்பட்டு இருதயம் நொறுங்கி போய் இப்ப அவன் ஓடி தப்பி இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிற வரைக்கும் வேலை ஆகாது. இவன் கீலேயாத்துக்கு வரான். கீலேயாத்துல தேவன் ஏன் அவனை கொண்டு வரானா, கீலேயாத்துல என்ன கிடைக்கும் என்றால் பிசின் தைலம் அங்கே கிடைக்கும். தேவனுக்கு தெரியுது பாருங்க, இவன் இருதயம் காயப்பட்டு இருக்கு. இவனுக்குள்ள என்ன இருக்கு? இப்போ பகை இருக்கு. இவனுக்கு லாபான் மேல பகையினாலதான் இவன் இப்ப திருட்டளவா ஓடி வந்து விடுகிறான். நீங்க 31 அதிகாரம் பின்பதாக போய் வாசித்தீங்கன்னா லாபானுக்கு காரச்சாரமான சண்டை, நல்ல சண்டை போடுறான். அப்போ அவ்வளவு பகை இருக்கு. கர்த்தருக்கு தெரியும், முதல்ல இவனை நான் சந்தித்த இடம் பெத்தேல். இவன் குணத்தை நான் மாற்றணும். இவன் இன்னும் உலகத்தையே பிடித்து கொண்டிருக்கிறான். என்னை அறிய வேண்டிய நேரத்தில் அறியல. சரி, இப்ப அடுத்தது பகையோடு இருக்கிறான். இந்த பகையோடு இருந்தானா இவன் என்னுடைய குணத்தை மாற்ற முடியாது, அடுத்த கட்ட நிலைக்கு இவனை கொண்டு போக முடியாதுன்ட்டு கர்த்தர் கீலேயாத்து கொண்டு வருகிறார். கீலேயாத்திலே பிசின் தைலம் கிடைக்குமா? எரேமியா 30:10 வாசிங்க. எவ்வளவு நல்ல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா பத்தி வாசிங்க. எரேமியா 30:10 வாசிங்க. நல்ல பாருங்க வசனத்தை, எவ்வளவு அழகாக தேவன் சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபு பயப்படாது. போதுமா? ஏன்னா நேரம் குறைவுனால நீங்க வீட்டுல போய் 10-11 வாசிங்க. நான் நேரம் 12 வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியுது இவன் ரொம்ப காயப்பட்டு புண்பட்டு இருக்கிறான், பகையோடு இருக்கிறான். பகையை இருக்குமே, ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில மேல் நோக்கி நம்ம போக முடியாது. யாரிடத்துல பகையை வைத்துக் கொள்ளாதீங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் என்ன சொன்னார்? பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். நீங்க ஒருவருக்கும் பதில் செய்யாதீங்க. பதில் செய்வீர்கள் என்றால் அது அந்த குணத்தினுடைய கனிகளிலே வெளிப்படாது. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இவன் புண் ஆறாததா இருக்கு, இவன் காயப்பட்டிருக்கிறான். நீங்க கீழே 14-17 வாசித்தீங்கன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் கர்த்தர் சொல்லுகிறான். இப்போ எரேமியா 8:22 வாசிப்போம். எரேமியா 8:22 ஜீசஸ் வாசிக்கலாம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தம் அடையாமல் போனார்? 51:8 பாருங்களேன். அதே வசனம் பாருங்க. 51:8 பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். அப்போ பிரியமானவர்களே,
தேவன் அவனை கொண்டு வந்ததுக்கு இந்த கீழையாத்தில் இருக்கிற பிசின் தைலத்தை போட்டு இவனுடைய பகையை முற்றிலுமாய் மறக்கிறது. அதே கர்த்தர் ஒருவேளை யாராவது உங்களுக்கு நயவஞ்சகம் பண்ணி இருப்பாங்களா, சோர்ந்து போகாதீங்க, நீங்க பகையை எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் அவர்கிட்ட வட்டியை முதலுமா திரும்ப பெற்றுக் கொடுப்பார். அவர் லாபானை எப்படி எச்சரித்தார் தெரியுமா? ராத்திரியில அவராகவே வந்துட்டார், நீ என் மகனாகிய யாக்கோபுக்கு ஒரு தீமையும் செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்ட்டு. கர்த்தர் அவன் சொல்லுகிறான், எனக்கு உனக்கு தீமை செய்ய எனக்கு அதிகாரம் ஒன்று. கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே பிரியமான ஒரு நாள் யாரோடும் பகையை வைக்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை யாராவது காயப்படுத்திருப்பாங்க உங்க இருதயத்தை, அந்த காயத்தை அவரே ஆற்றுவார். அவர் என்ன செய்வார்னா, ஒரு மனாசாவை தந்து அதை ஆற்றுவார். யாக்கோபு மன்னிக்கவும். யோசேப்பு சொல்லுகிறான் அல்லவா, என்ன சொல்லுகிறார்? என் வருத்தத்தையும் என் தகப்பன் வீட்டையும் அவர் மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து எல்லா பகையும், உங்க யாரெல்லாம் இருதயத்தை காய பண்ணினார்களோ, வேதனை அடைய வைத்தார்களோ, புண் ஆறாதார்களோ, அவர் பிசின் தலையத்தை போட்டு ஆற்றுவது மாத்திரம் அல்ல, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதையெல்லாம் மறக்க பண்ணுவார். பழையதை மறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இப்பொழுது வேகமாக அவனை இங்கேயும் விட்டுட்டு அவனை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். அவனுடைய குணத்தை முற்றிலுமாய் மாற்ற மூன்றாவது ஒரு இடம் 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர் அவனை சந்தித்தார்கள். 2 வாசிகையா? யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். தேவன் இப்பொழுது மூன்றாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார், மக்னாயிம் கொண்டு வருகிறார். முதல்ல பெத்தேல் தேவனை அறியாத விட்டு விட்டான், உலக ஆசீர்வாதத்தை நாடி. இரண்டாவது அவன் அவனுடைய பகையோடு இருக்கிறான், பகையை ஆற்றுகிறான். மூன்றாவது உண்மையாய் அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் இங்க நடக்குது. என்ன நடக்குது என்றால், நீங்க 32:10 வாசிங்கள. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே. தேவ பிள்ளைகளை கவனியுங்க. மக்னாயிம்ல 2 காரியத்தை செய்கிறார் தேவன். மக்னாயிம்ல கொண்டு வந்து அவனுக்கு என்ன செய்கிறார்? அவனை ஒப்புரவாக செய்கிறார். அவன் ஏசாவோடு ஒப்புரவாகிறான். இரண்டாவது, இந்த வசனம் வாசித்தோம், அவன் வாழ்க்கையில முதல் தடவையாக தன்னை தாழ்த்துகிறான் தேவனுக்கு முன்பாக. முதல் தடவையாக நான் ஏமாத்துறோம், நீர் எனக்கு பாராட்டின தயவு. நல்லா போராடக்கூடியவன் பார்த்துக்கோங்க, ஏமாற்றக்கூடிய எதை செய்ய முடியாது தன் பலத்தால மிஞ்சி செய்வான். அவன் பலத்தால எதையெல்லாம் செய்யணும், அவ்வளவு போராடி ஜெயிக்கக்கூடியவன். கடைசியா முதல் தடவையாக இங்கதான் நாம் பார்க்க முடியும், தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இனிமேல் ஒன்னும் நடக்காது, முடியாது, அவர் ஒருவர் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா ஏசா வருகிறான், பெரிய 400 பேரை கூட்டிக் கொண்டு. இந்த நல்லா கவனிக்கணும் நீங்க, இது ஒரு காரியங்கள் என்றைக்கோ ஏசாவினுடைய பிரச்சனை முடிந்திருக்கு அவன் நினைச்சிருப்பான். இந்த ஏசாவினுடைய சம்பவம் முடிந்து போயிருக்கோம், பல வருடங்கள் ஆகிவிட்டு, 21 வருஷங்கள் ஆகிட்டே இருந்தது, ஆனா முடியல. இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திற்கு போறதுக்கு முன்பதாக அந்த 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 அவனுடைய தகப்பன் இருந்த அந்த பேர்ஷபாக்குள்ள வரதுக்கு முன்பதாக, அந்த ஆசீர்வாதமான பூமிக்கு வரதுக்கு முன்பாக ஏசா வந்து நிக்கிறான். இவனை போவிட மாட்டான். புரிகிறதா? என்றைக்கோ இவன் செய்த பாவங்கள் என்னைக்கோ இவன் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சது திரும்ப வந்து நிக்கிறது, திரும்ப அதே பகை வந்து நிக்கிறது, திரும்ப அந்த கலகம் வந்து நிக்கிறது. இப்போ வழியே கிடையாது. ஏசா நிக்கிறான், அவன் ஆசீர்வாத பூமிக்கு போறதுக்கு முன்பதாக ஒன்னே கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்துகிறான். தேவன் இவன் குணத்தை எப்படி மாற்றிக்கொண்டு வருகிறார் பாருங்க. இந்த மக்னாயிம்ல அவனை ஒப்புரவாக வைத்து அவனை தாழ்த்த வைக்கிறார். நேரம் இல்லாத நான் கடைசியாக இந்த குறிப்புக்கு நான் போறேன். அவனை தாழ்த்தி வைத்து, என்ன தாழ்மை வந்து விட்டா கர்த்தர் இறங்கிடுவார் ஆசீர்வாதிக்க. அங்க பாருங்க, கடைசியாக பெனியல் 32ஆம் அதிகாரம் 23-24 சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி அக்கிரமப்படுத்தினான். போராடி
கொலை சார்ந்து சுருக்கிட்டு நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிடேன் போகவிடு. பாருங்க, இப்போ அவன் எந்த பெத்தேல்ல விட்டானோ பெணியல்ல பிடிச்சிட்டான். பெணியல்ல பிடிச்சிட்டான். அவர் ஒருவர் தான், அவர் பாதம் தான் விடாம பிடிச்சிட்டான். இவ்வளவு நாள் போராட்டம், ஐயோ பகைகள், ஐயோ சண்டைகள், ஏமாற்றுகள், என்னுடைய காரியம் ஒன்றும் வாய்க்கவில்லை. இப்பொழுது வழியில் அவரை பிடித்துட்டான். பிடித்த மாத்திரத்திலே அவனுக்கு சூரியன் உதயமாகிறது. எந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்ததோ அந்த 28ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு சூரியன் அஸ்தமித்த பிறகு அவன் படுக்கிறான். இப்பொழுது தேவனுடைய முகமுகமாய் சந்தித்த பிறகு அவனை பிரபுவாய் மாற்றி விடுகிறார். அவன் குணத்தை மாற்றுகிறார். அவன் குணத்தை மாற்றின பிறகு அவனுக்கு சூரியன் உதயமாயிற்று. சூரியன் உதயமாயிற்ற பிறகு யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாயும் உங்களுக்கு காண்பிக்க எனக்கு ஆசை, நேரம் இல்லாதனால. பிரச்சனைகள் வருகிறது, எல்லா பிரச்சனையும் இனிமேல் தான் வருகிறது. ஆனால் அவை அத்தனையிலும் அவனுடைய சுபாவம் எப்படி என்று இருந்தால் ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது. ஒரே மகள் தீட்டுப்பட்டு போகிறாள். இஸ்ரவேலின் குமாரத்தி கன்னிகை வெளியேற பெற்றவள். ஏன்னா ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்கும் என்று அன்றைக்கு சொன்ன வாக்கு தத்தத்தினாலே இஸ்ரவேலின் குமாரத்திகள் ரொம்ப வெளியேற பெற்றவள். அப்படியாப்பட்ட ஆபிரகாம் ஐயாக்கு இல்லாதது, ஈசாக்கு ஐயாக்கு இல்லாதது, யாக்கோபு அவர்களுக்கு ஒரு குமாரத்தி பிறக்கிறார். எவ்வளவு பாதுகாப்பாய் நடத்திருப்பாங்க. அவளும் தீட்டுப்பட்டு போடும். அது பேசாமல் அமைதியா இருக்கிறான். எவ்வளவு கோபக்கார குணத்தை எப்படி மாற்றிட்டார் பாருங்க. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் போய் எகிப்து தேசத்திலே இருந்து அந்த பொக்கிஷங்க அது திரும்ப அவனுடைய புதையல்களா திரும்ப வரும் பொழுது அவன் இவ்வளவு நாள் ஏமாற்றினவன், சும்மாவே எல்லாருக்கிட்டையும் கேட்டு வாங்கினவன், சகோதரனிடத்தில் கேட்டு வாங்கினவன், இப்போ என்ன சொல்றேன் என்றால், இல்ல வேண்டாம், திரும்ப போகும்போது அதை கொண்டு போய் இங்க இருக்கிற உச்சிதங்களை கொண்டு போங்க. அப்படியே சுபாவத்தை தேவன் மாற்றி விட்டார். பார்வன் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா யாக்கோபு முன்னாடி பேசின பேச்சுகளுக்கும் பின்பதாக அவன் பேசுகிறதுக்கும் முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். குணத்தை மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருடைய குணத்தை மாற்றுவார், கட்டாயம் மாற்றுவார். அந்த குணத்தை மாற்றுவார். மாறுதலை கொடுக்கும் தேவன். அந்த மாறுதல் வந்துவிட்டால் பிரியமானவர்களே, ஜீவ சுடர்வொளிகளால் பிரகாசிக்கலாம். எல்லா உங்கள் தேவைகளும் சந்திக்கப்படும். இரண்டாவதாக அவர் எதை மாற்றுகிறார் என்றால், இரண்டாவது அவர் மாற்றுகிற காரியம் ஐடென்டிட்டி, அடையாளத்தை மாற்றுகிறார். மாறுதலை கொடுக்கும் கர்த்தர் முதலாவது அவர் கொடுக்கும் மாறுதல் குணத்தை யாராலையும் உலகத்துல கொடுக்க முடியாதது. எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் உண்மையாய் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளவும் முடியாது. வேடமிட்டு தங்களுடைய அந்தக ரங்கத்திலே வேற மாதிரி இருப்பார்களே தவிர, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே வந்தா மாத்திரமே அவனுடைய குணம் முற்றிலும் மாற்றப்பட்டு அவருடைய சாயல் கோப்பாய் மாறுகிறான். நாம் பார்த்தோம் யாக்கோபுடைய வாழ்க்கை. இரண்டாவது அவர் ஐடென்டிட்டியை மாற்றுகிறார். ஐடென்டிட்டினா என்ன பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய அடையாளம் என்ன? அவனுடைய பேர் ஒரு அடையாளம், அவருடைய வயது ஒரு அடையாளம், அவருடைய எந்த பாலின்மை என்பது ஒரு அடையாளம், அவருடைய கல்ச்சரல் பேக்ரவுண்ட் ஒரு அடையாளம், லாங்குவேஜ் ஒரு அடையாளம், என்ன பாஷைகள் பேசுகிறார்கள், அவர் எந்த கோத்திரத்தில் எந்த மதத்திலிருந்து, இதெல்லாம் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த அடையாளத்தை இழந்து போய் நீங்க இருக்கலாம், கர்த்தர் மாறுதலை கொடுப்பார். தானியேலுக்கு இப்படி வேகமாக நான் வசனங்களை சொல்ல 2-3 வேகமாக சொல்லிட்டு ஜெபிக்க போவோம். அந்த தானியேலை பார்க்கும் பொழுது அவனை சிறைப்பிடித்துக் கொண்டு நேபுகாத்நேச்சார் கொண்டு போய் பாபிலோனிலே விட்டு விடுகிறான். அந்த பாபிலோனிலே அவனுடைய பெயரை மாற்றுகிறார்கள். அவனுடைய ஐடென்டிட்டி அடையாளமே போய் விடுகிறது. அவனுடைய பாஷையை மாற்றுகிறான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆதாரங்களை மாற்றுகிறான். எல்லாவற்றையும் மாற்றுகிறான். ஆனா கர்த்தர் அங்கேயும் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நீங்க சங்கீதம் 74:9 மாத்திரம் வாசிங்களே. சங்கீதம் 70 ஆசாப்பு சங்கீதத்தை எழுதுகிறான். அவன் அங்கே ரொம்ப புலம்பி எழுதுகிற சங்கீதம் அது. சங்கீதம் 74:9 பாருங்க, நல்ல கவனிங்க. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும். யார் அழுகுறா? இஸ்ரவேல் ஜனங்க. ஆசாப் அழுகுறான். ஏன் அழுகுறான்? அடையாளம் இல்லை. ஏன்? எல்லாம் சிறைப்பட்டு போய் தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிட்டு அவர்களுக்கு என்ன அடையாளம்? தேவன் அவர்களோடு இருந்தது அடையாளம். அவருடைய பிரசன்னம் அவரோடு இருந்தது ஒரு அடையாளம். அவருடைய பஸ்கா ஒரு அடையாளம். யூதர்களுக்கு என்ன அடையாளமா இருந்தது? அவரே வந்து யுத்தம் செய்வார் ஒரு அடையாளம். அவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு அடையாளம். கர்த்தருடைய ஆலயம் ஒரு அடையாளம். இதெல்லாம் அவர்களுக்கு அடையாளமாய் இருந்தது. இப்போ அந்த அடையாளங்களை காணோமா? எல்லாம் போய்விட்டதா? கல்தேயர்கள் வந்து, அசீரியர்கள் வந்து, பாபிலோனியர்கள் வந்து, அசீரியர்கள் இஸ்ரவேலை பிடித்தார்கள். யூதாவை பாபிலோனியர்கள்
தரை மட்டுமாய் மாற்றி போனாங்க. இப்போ அடையாளமே போய்விட்டது என்று அழுகிறான். ஆனா தேவன் அந்த ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார். எது நீங்க அடையாளத்தை இழந்து இருக்கிறீங்க, அடையாளத்தை இழந்து இருக்கிறீர்களோ கொடுப்பார். உங்க அடையாளத்தை பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப கனவீனமாய் பண்ணுகிறார்களா? தாவீதை அப்படிதான் பண்ணாங்க. அவன் சின்ன பையன் என்று. சவுல் மிக உயரமானவன், ஆள் நல்ல வாக்கு சட்டமானவன், பராக்கிரமசாலி, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் யுத்த வீரன் தான். அவனால கூட கோலியாத்தை வீழ்த்த முடியல. தேவன் அடையாளமே இல்லாத தாவீதை எடுத்து கோலியாத்தை வீழ்த்தி இவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். காயினை குறித்து வாசிக்கிறோம் அல்லவா? ஆதியாகமம் 4:15 தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளத்தை போட்டார்? காயினே, உன்னை பார்க்கிற ஒருவனும் கொன்று போட மாட்டார். அதே அடையாளத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன அடையாளம் போட்டிருக்கிறார் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தை அடையாளமாய் போட்டிருக்கிறார். சாத்தான் தொட முடியாது, அவனுடைய வஞ்சகம் தொட முடியாது, பொல்லா ஆவிகள் உங்களை தொட முடியாது, உங்களை என்னையும் பலவீனம் தொட முடியாது, எந்த ஒரு பொல்லாத பிசாசுக்காரையும் தொட முடியாது. ஏன்னா அவர் போட்ட அடையாளம் இருக்கிறது. ரத்தத்தில் அடையாளம் போட்டிருக்கார். இன்னொரு அடையாளத்தையும் போட்டிருக்கிறார். எபேசியர் 4:15 வாசிக்க முடியும். ஆவியானவருடைய வருகையிலே அவர் முத்திரையாய், ஆவியானவரை பெற்ற பிள்ளைகளுக்கு முத்திரையாய் போட்டிருக்கிறார். அவர் வரும் பொழுது அதை பார்த்து நித்தியமாக நாம் அவரோடு இருக்க கூட்டி செல்வார். பிரியமானவர்களே, என்றைக்கு அடையாளமே இல்லை என்று நினைக்கிறீர்களோ, என் வீட்டில இழப்பு வந்ததுனால எனக்கு இருந்த அடையாளம் போய்விட்டது நினைக்கிறீர்களோ, கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். மாறுதலை கொடுக்கும் கர்த்தர் உங்கள் குணத்தை மாற்றுவது இல்லாமல் we will change your identity, உங்கள் அடையாளத்தை மாற்றுவார். ஆசாப்பை போல புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அடையாளத்தை காணுமே என்று இயேசுவின் ரத்தம் இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் உண்டு. பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் உண்டு. கடைசியாக பிரியமானவர்களே, மூன்றாவது அவர் எதை செய்கிறார், எதை மாறுதலை கொடுப்பார் என்றால் ஸ்டேட்டஸ். he will change the status. ஆவியானவர் சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் நிலைமையை மாற்றுவார். ஸ்டேட்டஸ் என்று சொல்வது எது? எது உங்கள் ஸ்டேட்டஸ்? ஒரு சமுதாயத்திலே, ஒரு சொசைட்டில படித்தவர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. பணம் மிக்கவர்கள் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. பணமும் இல்லாமல் படிப்பு இல்லாதவர்களுக்கு யார் ஸ்டேட்டஸை கொடுப்பார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு நிலைமையை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் யாரை உயர்த்துகிறார்? சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். நிலைமையே இல்லாதவன். ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து பூமியை எல்லாம் பார்ப்பாங்க பாரு. எங்க போனாலும் நீங்களே நாம எத்தனை முறை சொன்னா பணம் இருந்தா மதிப்பாங்க, பணம் இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க, எல்லாரும் சொல்லுகிறது என்ன. ஆனா ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாளும் சொல்லக்கூடாது. தேவன் உங்க ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைமையை வைத்திருக்கிறார். எப்தாவை பாருங்க, நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம். அவனுக்கு நிலைமையுடைய நிலை என்னன்னா, அவன் பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லி தேசத்திலிருந்து அவனை துரத்தி விடுகிறார்கள். நீ பரஸ்திரியின் குமாரன், நீ எங்களை ஆளக்கூடாது. அவன் ஆளுகிறன்னு கேட்கவே இல்லை. ஆனா துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டு அவனுக்கு தேவன் எதை கொடுப்பார்? அந்த மாறுதலை கொடுக்கும் கர்த்தர். எதுல மாறுதல் கொடுப்பாருண்டா, உன்னுடைய நிலைமையில, உன்னுடைய ஸ்டேட்டஸ்ல நீ எங்க தள்ளப்பட்டாயோ, எங்க அவமானப்படுத்தப்பட்ட, எங்கே உனக்கு தலைகுனி, அங்கேயே அவர் வந்து நின்று தலையை உயர்த்தி நிலைமையை தூக்கி விடுவார். பிரியமான இல்ல, அவர் செய்யாம போகவே மாட்டார். நானும் ஒரு சாட்சி. எனக்கு ஒரு நிலைமையும் கிடையாது, ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, ஒரு கேரக்டரும் கிடையாது. கர்த்தர் கொடுத்தபடியாக நான் பேசுகிறேன். ஏன்னா இயேசு என்றைக்கும் ஜீவித்து அதை செய்கிறார். அவர் மாற்றுகிறவர், கேரக்டரை மாற்றுகிறவர், ஐடென்டிட்டியை மாற்றுகிறவர், ஸ்டேட்டஸை மாற்றுகிறவர். தேவ பிள்ளைகளை, யாபேஸ் என்றது உங்களுக்கு தெரியும். 1:4 வாசிக்க முடியும். யாபேசை குறித்து என்ன வாசிக்க முடியும்? அவன் கனவீனப்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். தாய் துக்கத்தோடு நான் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனை தள்ளி விட்டார்கள். ஆனால் அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, அவனுக்கு ஒன்று தெரியும், அவன் யூதா வம்சத்துல பிறந்தவன். அவனுக்கு ஒன்று தெரியும், என்னுடைய முற்பிதாவாகிய யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு எதை செய்தார்? 32 அதிகாரம். என் யாக்கோபு பெடியல்ல வந்து என் தேவனை நோக்கி கூப்பிட்டார். நானும் கூப்பிடுவேன், நானும் கூப்பிட, அவர் என்னை பிரபுவாய் மாற்றுவார் என்று நம்பி அவன் கூப்பிட்டான். கூப்பிட்ட எப்படி கூப்பிட்டான்? தேவரி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தந்தமினார். தந்து என்ன செய்தார்? கனம் பெற்றவனாய் மாற்றினார், கனத்தை கொடுத்தார், நிலைமையை மாற்றி விட்டார். இன்றைக்கு உங்க நிலைமையை மாற்றுவார், பிள்ளைகளுடைய நிலைமையை மாற்றுவார். சோர்த்து போறீங்க, ஆகாரம் போல இருக்கிறீங்களோ, எப்படி எதிர்க்கார்? அவர் வந்து நிற்பார். பயப்படாதீங்க. மாறுதலை கொடுக்கும் கர்த்தர் மாறுதலை கொடுப்பார். He will change the
character, he will change your identity, he will change your status. அவர் உங்கள் குணத்தை மாற்றுவார், மாறுதலை கொடுப்பார். உங்களுடைய நிலைமையை மாற்றுவார், மாறுதலை கொடுப்பார். உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார், மாறுதலை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் தேவனிடத்துல ஏசப்பா கிட்ட கேளுங்க. இங்கதான் இருக்கிறார், கேளுங்க, கட்டாயம் தருவார். கேளுங்க. இன்றைக்கு திரும்பி போகும்போது கட்டாயம் உங்க விசுவாசம் அதிகரித்து போனதா, உங்க நம்பிக்கை அதிகரித்து போகணும். அதே நம்பிக்கையில இன்னும் நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை வைக்கல, இன்னும் அதிகமான நம்பிக்கை. ஏன்னா நீங்க நம்புகிற அளவின்படி அவர் செய்வார். நீங்க நம்புகிற அளவின்படி அவர் செய்யற வேதம் அதான் சொல்லுகிறது. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்புகிறவர்களை அவர் எந்த அளவுக்கு என் பிள்ளைகள் என்னை நம்புகிறார்கள் என்று இருப்பார். அன்றைக்கு உடனே ஆகாருக்கு வந்து நிற்கல, உடனே அவர் பதில் கொடுக்க வரல. அவள் அலைந்து திரிந்து அவள் கர்த்தரை நோக்கி கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார். எல்லாம் செலவழிந்து போயிட்டு. உன்னுடைய வாழ்க்கையும் வனாந்திரத்தை போல உன் வாழ்க்கை இருக்கிறதோ, கையிலே ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ, ஒவ்வொரு பிரச்சனைகள் மேல பிரச்சனை, கஷ்டம், நெருக்கம், துயரம், வேதனை, எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் தாக்கி மனாந்திரமான வாழ்க்கையை உனக்கு மாற்றுகிறதோ, கர்த்தர் வந்து நிச்சயம் நிற்பார், அதை மாற்றுவார், மாறுதலை கொடுப்பார். யோபு கேட்டார், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? கர்த்தர் மாறுதலை கொடுத்தார், எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார், இரட்டத்தனையாய் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏசப்பாவை கேட்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பாதத்திற்கு வருகிறோம். ஏசப்பா, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, இன்றைக்கு ஒரே கூட்டமாய் சேர்ந்து உம்மை நோக்கி அபயமிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வந்த நிலைமையை நீர் மாத்திரமே பார்த்திருப்பீர். இவர்களுடைய அடையாளத்தை மாற்றி போடுங்க, இவருடைய நிலைமையை மாற்றி போடுங்க, இவருடைய குணத்தை மாற்றுங்க. யாக்கோபை என் பிரபுவாய் மாற்றுகிற வரைக்கும் விடவில்லையே, அதே போல மாற்றுங்க. இன்றைக்கு மாற்றுவீராக. ஒவ்வொருவரும் மாறுதலை உணர்வார்களாக. வாழ்க்கையில எதிலே மாறுதல் வேண்டும் என்று பிள்ளைகள் வந்து இருக்கிறார்களோ, ஏசப்பா மாறுதலை கொடுங்க, மாறுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எதிலெல்லாம் உள்ள பிள்ளைகள் எவ்வளவு நாள் இதே பிரச்சனை, இதே பாதை, இதே நெருக்கம், இதே கண்ணீர், இதே அவமானம், இதே நிந்தை, இதிலே தான் போக வேண்டுமா, எனக்கு ஆசீர்வாதம் வராதா, நான் ஜெபிக்கிறேனே என்று எதிர்பார்ப்போட கண்ணீரோட வந்திருப்பாங்கன்னா, இன்றைக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும்படி செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அடையாளமே இல்லாமல் இருக்கலாம், நீங்க ஒரு அடையாளத்தை கொடுங்க. உயர்த்துங்க உங்களுடைய பிள்ளைகளை, நிலைமையை மாற்றுங்க, ஸ்டேட்டஸை மாற்றுங்க. கர்த்தர் ஒருவரே அதை செய்ய கூடுமாப்பா. இன்றைக்கு வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீர் குடும்பங்களை தலைக்கும்படி செய்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்யுங்க. யாரெல்லாம் பலவீனத்தில் வந்திருக்கிறார்களோ, நோயிலே வந்திருக்கிறார்களோ, வியாதியிலே வந்திருக்கிறார்களோ, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக இவர்கள் இருக்கிற எந்த பலவீனமாகட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த சுகவீனமா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே விலகு என்று கட்டளையிடுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நிரப்பி அனுப்புங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவர் மேல தைலத்தை இன்னும் ஊற்றி அனுப்புகிறாங்க. தேவனே, ஒருத்தர் கூட பலவீனத்தோட வந்து திரும்ப போகக்கூடாது. நீர் இந்த இடத்துல அசைவாடுகிற தேவன் அல்லவா, நீர் அசைவாடுங்க அல்லவா. நீங்க தானே பேசுனீங்க, உங்க வார்த்தை தானேப்பா. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க அற்புதத்தை செய்யுங்க. உங்களை தான்ப்பா நம்பி வந்திருக்கிறோம். எங்க நம்பிக்கை நீங்க தானேப்பா. உங்க வார்த்தையில வல்லமை உண்டல்லவா. இன்று நாளிலே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் மகிமைப்படுத்துவீராக. அத்தனை பேருடைய வியாதிகள் நீங்கட்டும், அத்தனை பேர்கள் சுகம் பெற்று போவார்களாக, அத்தனை பேரை எதிர்பார்ப்புகளை தேவன் சந்திப்பீராக. எதிலெல்லாம் இந்த தேவன் இப்படி செய்வாரா எதிர்பார்ப்போடு வந்த கர்த்தர் செய்து, நானே தேவன் என்று நிரூபிங்க சப்பா, நானே கர்த்தர் என்று நிரூபிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்து அனுப்புங்க. இன்றைக்கு வந்த அத்தனை பேர்களையும் தேவன் மாறுதலை கொடுங்க, குணங்களிலே மாறுதலை கொடுங்க. ஆவியின் 9 கனிகள் புறப்படட்டும் அப்பா. அப்பா, நிலைமையில மாறுதலை கொடுங்க, அடையாளத்திலே மாறுதலை கொடுங்க. நீங்க கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கப்பட்டிருப்பதாக
சுகமாய் போவார்களாக, சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள். அவங்க வீடுகளில் சமாதானம் இருக்கட்டும். சமாதானம் இல்லாமல் வந்திருப்பார்களே, அதனால திரும்ப போகும்போது வீட்டிலே சமாதானத்தை காணும்படி செய்யுங்க. பயங்கள் இருக்கக்கூடாது, தத்தளிப்பு இருக்கக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு. அப்பா, யாக்கோபு பட்ட அவ்வளவுத்தையும் நீர் மாற்றி போட்டீரே, எதெல்லாம் இழந்திருக்காங்க அதெல்லாம் திரும்ப கொடுங்க. நூறத்தனியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா. எதுல எதிர்பார்த்த ஆகாரம் உதவி செய்து அப்பா, உடன்படிக்கையே இல்லாத ஆகாரம் இருக்கு, அவ்வளவு செய்து பெரிய ஜாதி ஆக்க கூடுமே. உங்க ரத்தம் தெளிக்கப்பட்ட உங்க பிள்ளைகளாக நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் பெரிய ஆசீர்வாதத்தை நிரப்பி நடத்துங்க. எங்கள் தேவன் பெரியவர் அப்பா, நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒவ்வொருவருக்கும் செய்யுங்க, நடத்துவீராக. கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளட்டும். ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. அடுத்த மாதம் இந்த ஊழியத்தினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார் என்ற சாட்சிகள் எழும்பட்டும். இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருகை வரைக்கும் நடத்துவீராக. வேண்டிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புங்க. கிருபை மேல கிருபை பெருகுவதாக. உங்களுடைய வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், அப்படியே செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.